மக்களே, நான் தான் உங்கள் ஞாபகம் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கார் எஸ்கேப் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. டே 1 வேறு ஆகிப்போச்சு. ஓகே, ஒரு வழியாக பையன் எந்திரித்து விட்டான். இப்போ நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு போய் எங்கே போகும் என்றால் எனக்கே தெரியல கைஸ், என்ன பண்ணுறதுன்னு. நம்ம அப்படியே போவோம். காசாக பணமா கிளைய வந்து அடிச்சுட்டு போட்டோம். ஏதோ 5 நாள் டைம் இருக்கே. ஓகே, இங்கே கன் பார்ட் ஒன்று கிடச்சிருக்கு, அதாவது ஷார்ட் கன் பார்ட்டு. இங்கே வந்துட்டு இன்ஜின் பார்ட் இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்துட்டு கார் எஸ்கேப் பண்ணுறதா முடிவு. ட்ரைனேஜ் எஸ்கேப் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி பரவாயில்லன்ட்டு கார் எஸ்கேப் போயிட்டேன். இதை எடுத்து கீழே வந்தோம்னா அப்படியே இங்கே வந்து இதை திறந்தோம்னா கிளை வரும். இது நல்லா சகுன கிளவி மூஞ்சி முடிச்சு கிளவி. இப்போ நம்ம மேலே போவோம் கைஸ், ஏன்னா அது மறந்துருக்கும். பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் வரும். நான் போக பக்கத்தில் வரும். அது எப்படி சொல்கிறது, அதுக்கு அடிக்கடி பைத்தியம் முத்திக்கும் கைஸ். அந்த மாதிரி தான் அதுக்கு. நம்ம இந்த இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே நான் போடுவோம், வண்டியில் போட்டுருவோமா பேசாட்டுக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளோ இருக்குது வேலை. பரவாயில்ல கைஸ், நான் உங்களுக்காக செய்கிறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இங்கே வந்தோம்னா ஓடு வெப்பன் கீ இருக்குது. கிளவி சத்துது, நான் பாட்டை போட்டுருவோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி என்ன சாங்கு போடுறதுன்னா, மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கத்தரு. ஐயோ கிளவி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா நம்மளை பார்த்துருக்கோம் சாமி. காய்ஸ், அது மறக்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். கிளவி ஒரு பார்த்துருச்சு கைஸ். ஐயோ பார்த்துருச்சா, சவுண்டு வேறு நொய்யின்னு இருக்கானுங்க. வாங்க நம்ம இப்படி போய் அங்கே போய் தள்ளி விட்டு கைஸ். அப்புறம் அப்படியே திரும்ப போனால் கிளவி, அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, பையன் அங்கே ஏதோ உருட்டிகிட்ருக்கான்னு வரும். இப்போ நம்ம இப்படி போனோம்னா கிளவி வந்துட்டு அந்த வழியாக குடு குடுன்னு ஓடிடும். நம்ம இதை வந்துட்டு இங்கே பாருங்க, ஸ்னேக்கை ட்ராப் வேறு வச்சுருக்கு. கிளவி எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே இருக்கா கிளவி? உனக்காக நான் ஒரு அபிஷேகம் செய்கிறேன், இங்கே வா 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 வா. நூ காவாலயா யா யா யா. கிளவி வா 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 கிளவி. இந்த இது தள்ளி விட்டதுக்கு வந்திருக்குமே. ஓகே, இப்போ இதுக்கு வரும் கைஸ். வாடி கிளவி, நாட்டு கேவி, திருட்டு கிளவி. உன்னால் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்டி. போலீஸ் என்ன, நானே உன்னை கொண்டுருவேன் பார்த்துக்க. என்ன இதில் கொண்டாந்து நீ திருப்பி வருவேன், என்ன பண்ணுறது? ஷார்ட் கன்னில் சுட்டாலும் நீ சாக மாட்டேன்ற. நிறைய கேள்வி வந்துடுச்சா. இதே இடத்துல தான் போன வாட்டி சம்பவம் செஞ்சோம், திருப்பி இதே இடத்துல தான் சம்பவம் செய்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கிளவியோட பொண்ணை நம்ம வந்துட்டு வெளியே விட போகிறோம். அதுக்கு முன்பு இங்கே வந்து இதை அழுத்தினோம்னா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் இங்கே கட்டி வச்சுருப்பாங்க. இதை புக்கை வச்சோம்னா தான் ஓப்பன் ஆகும். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸில். இதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தோம்னா இந்த கிளைய வந்து வெளியே வந்திருக்கும். ஓகே, நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சாவி வேறு கீழே போட்டுருச்சு. அது இங்கே என்ன இருக்குது, பேர்டு சீட் இருக்குது. இங்கே இந்த பீஸ் அதுன்னு ஃபோட்டோ பீஸ் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்கும் பேச, அந்த இது என்ன அன்வில் கிராங்க்குன்ட்டு என்னமோ ஒன்று. இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கிட்ட போட்டு விட்டுறணும் கைஸ். அதுக்கப்புறம் பேர்டு சீட் எட்டு போய் அப்படியே அந்த பறவைக்கு போட்டு விட்டோம்னா அங்கே பறவைகிட்ட என்ன இருக்குன்னு தெரில. என்ன இருக்கும்,
அநேகமாக அந்த அது என்ன மாஸ்டர் கீ தான் கைஸ் இருக்கும். நிறைய இதில் மாஸ்டர் கீ தான் கைஸ் வந்திருக்கு. இதை திறந்து இங்கே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, ரிமோட் இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ அந்த பறவை வெளியே வந்திருக்கும். அது அந்த பறவையை சுட்டு கொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகலான்ட்டு ஒரு பிளானு. அப்போ தான் கிளவி கடுப்பேற்ற முடியும். இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, வேறு மேலே போவோம். முக்கியமாக இந்த கிராஸ் போ எடுத்துக்கோங்க கைஸ். எடுத்தால் தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். இங்கே வந்து இங்கே இதெல்லாம் கிளவி இன்னும் ஸ்பான் ஆகலைன்னு நினைக்க. கிளவி நீ மட்டும் ஸ்பானா என் கையில் அடிபட்டே செத்துருவாடி. முன்னாடி இங்கே ஏதாவது பண்ணுமான்னு தேடிப்போங்க கைஸ். அம்மாடி என்னாடி கிளவி எனக்கு கொள்வது அவ்வளோ ஒரு ஆனந்தம். இருக்கட்டும் இன்னும் நான் வச்சு செய்யாமல் விட மாட்டேன் பாரு. இங்கே வந்து இங்கே ஏதாவது இருக்கும். அங்கே அந்த இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போடு கேஸ் சிலிண்டர் இருக்கா, இதை நம்ம எட்டு போய் கார்கிட்ட போடுவோங்க. கார்கிட்ட போட்டுட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போக வேண்டும் என்றால் கீழே போகணும்னு நினைக்கிறேன். சரியா தெரில கைஸ் எங்கே போகணுன்ட்டு. மேலே எதுக்கிட்ட போகிறேன், கீழே போடா. ஐயோ சாரி கைஸ். ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, என்னை மேலே போக சொன்னால் கீழே போகிறேன், கீழே போக சொன்னால் மேலே போகிறேன், அந்த மாதிரி தான் கைஸ். ஓகே, இங்கே வந்து இங்கே எதுவும் இல்லை. கிளவிங்க இல்லை. அங்கே சாவி வேறு கிடக்கு. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோமா, என்ன பண்ணுறது. சரி எடுப்போமா, எடு இங்கே தூக்கி போட்டு கைஸ். கிளவி இந்த சைடாவது இருந்து வருதான்னு பார்க்கணும். நிறைய வாட்டி பார்த்துருக்கு கிளவி கீழே தாங்க ஸ்பானே ஆகுது. அப்படியே இந்த கிராஸ் போர்டு எடுத்து இந்த ட்ராங்குலர் டாட்டா அது என்னமோ ஒரு கருமத்தை எடுத்தோம்னா கிளவி இப்போ மேலேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மேலே ஒரு மாதிரி இதாச்சு கைஸ், கிளவி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதான் சொல்கிறேன். கிளவி வேர் ஆர் யூ. ஓகே கைஸ், அப்படியே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ் ப்ளீஸ். நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகும் கைஸ் ப்ளீஸ். அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கிளவி வேறு வருது. ஓகே, கிளவியை போட்டு தள்ளிட்டு நம்ம கிளவி கீழே வாடி. அது பாருங்க கைஸ், என்னை பார்த்து பயந்துருச்சு. நேக்கு அப்படியே மேலே நின்றுக்குச்சு பாருங்களேன். ஆஹா, கையில் வேறு கிராஸ் போ வச்சுருக்கான், வந்தானே போட்டுருவானே. அதோட மனசில் அந்த மாதிரி தான் கைஸ் ஓடி இருக்கும். நான் அப்படி போனோடனே என் பையனுக்கு தெரியாத மாதிரி அப்படியே போயிடலாமே அப்படின்ட்டு வந்திருக்கும் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கேயோ பார்த்தோமே, அதான் மேலே தானே இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும் கைஸ். கிளவி இன்னும் மறைஞ்சு போகாமல் அங்கேயே இருக்குது. அப்படியே ஒரே போடு, அப்படியே விழுகிறதுக்கு முன்னாடி போய் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அப்படியே கீழே போகணும் கைஸ். கீழே போனால் மேக்ஸிமம் என்ன இருக்கும், இந்த ரெஸ்டாரண்ட் பேட்லாக் இதாங்க கைஸ் இருக்கும். போடு எல்லாம் கைக்கூடி வருது கைஸ். என்ன பேட்லாக் கீ, இது ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் கைஸ். மேலே இந்த இதுக்கு யூஸ் ஆகும், அதே டைம் கீழே இந்த ஷட்டருக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை திறந்து விட்டுறலாம். நம்மளுக்கு என்ன பேட்ரி, ஃப்யூஸு, அப்புறம் கார் கீ மட்டும் கிடச்சா போதும். அப்புறம் அந்த இது இந்த நட்டு திருவுறது ஒரு இன்ச்சு, அது மட்டும் கிடச்சா போதும். ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் இது டோர் எஸ்கேப் விட வேறு எதுவுமே ஈஸி கிடையாது கைஸ். அசால்ட் எனக்கு கிடச்சி போச்சு. இப்போ நான் டோர் எஸ்கேப் பண்ணணும். நான் அடுத்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக எப்போ வரும்னா கைஸ், அடுத்த சாட்டர்டே வந்துடும் கைஸ். நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகே, நம்ம கீழே குதிச்சிருவோம். இருங்க கைஸ், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்காமல் நான் பாட்டுக்கு எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்கேன்.
இங்கே வந்தோம் என்றால் இங்கே இருக்குமா? எர்ரா அடே எர்ரா! கைஸ் இது என்னன்னா அழுத்துனா எடுக்க மாட்டேன்றா. அதுவே 1க்கு 4 வாட்டி அழுத்த வேண்டியதா இருக்கு கைஸ். கிளவி வேற போகுது கைஸ். இப்போ வந்துட்டு எப்படி போகணுமா? இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே போய் ஒளிஞ்சு நின்று பார்ப்போமா? இப்படி நின்னோம்னா கிளவி நேக்காக போகுது கைஸ். பார்த்தீங்களா? இப்படி கிளவி கொஞ்சம் எட்டி போகுமா? ஐயோ பார்த்துருச்சு கைஸ். ஓடு 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 ஓடு. அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஓகே கீழே குதிச்சாச்சா? இப்போ நம்ம இதை வந்துட்டு தூக்கி போட்டுடணும். அப்புறம் இந்த விரைஞ்ச தூக்கி சரி வீல் அதை ஏதோ ஒரு கருமத்தை தூக்கி எடுத்துகிட்டு வரணும் கைஸ். இந்த இந்த இடத்துக்கு வந்தால் இந்த கிளவி பொண்ணு வந்துட்டு இங்கே ஓடிட்டுருக்கோம். என்ன பண்ணணும்? நம்ம இப்படி போனோம்னா பேட்ரி ஓகே இன்னொரு ஐட்டம் கிடச்சி போச்சு. ஓகே இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எப்படி இங்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டானுங்க. அது வேறு விஷயம். சப்போஸ் கொடுத்துருந்தானுங்கன்னா என்ன கொடுத்துருப்பானுங்க? இந்த கட்டிங் லேயரு, இந்த மீட்டு, அப்படி இல்லைன்னா இந்த ப்ளே ஹவுஸ் கீ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. எதுலேயும் ஒன்றுத்தையும் வைக்கவே வருது. அப்புறம் எதுக்குடா இருக்கீங்க? சரி காரணம் முடிச்சவனுங்களே. ஓகே இங்கே வந்தோம்னா இப்படி இறங்கி அப்படியே இந்த சைடு வந்தால் கிளவி மட்டும் வந்துடவே கூடாது கைஸ். கிளவி வந்துடுச்சுன்னா சோழி முடிஞ்சு. ஓகே இங்கே இதை ப்ளேஸ் பண்ணிடணும். இன்னும் நம்மளுக்கு ஃப்யூஸும் இந்த இது மட்டும் கிடச்சா எஸ்கேப். ஓகே அதுக்குள்ளே எஸ்கேப் பார்க்க முடியுமான்னு தெரில கைஸ். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே அடி வாங்கிறதுக்கு உடம்புல தெம்பில்ல. இது இங்கேனே போட்டு நம்ம கீழே போகுமா? அப்படியே குதிரா கைப்பில்லை அவ்வளோதான் கைஸ். குதிச்சாச்சா? இந்த இடத்துல இப்படி நின்று இப்படி குதிச்சிங்கன்னா அந்த குதிக்கிற மாதிரி கட்சின்னு வராது கைஸ். அதனால் நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ப்ரோ பிளேயர்ஸ்க்கெல்லாம் இது தெரியும் கைஸ். ஓகே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய மோட்டிவேட் ஆகும் கைஸ். ஓகே ஓகே இப்போது அந்த கேவி எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போ நம்ம போவோமா வேணாமா? போவோம். எவன் கேட்பான்? இந்த சைடு ஓடிடணும் கைஸ். ஏன்னா அந்த சைடு கிளம்பி நின்றுருக்க வாய்ப்பு உள்ளது. இங்கே ஸ்பெஷல் ஸ்பைடர் கீன்ற பாருங்கள். ஸ்பெஷல் கீ இருக்கா? அப்போது உள்ளே என்ன இருக்கும்? அநேகமாக உள்ளே ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. என்ன ஒன்றுத்தையும் காணும். பெசாட்டுக்கு ஓடிடுவோமா? ஓடு 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 ஓடு. இங்கே வந்தோம்னா இது திருகு. கமான் கமான். என்ன போடு. இது எதுக்கு நம்மளுக்கு இந்த கீயே தேவைப்படாது கைஸ். ஓகே நம்ம மேலே போவோம். மேலே 1ஆம் நம்பர் தானே போட்டிருந்தானுங்க. ஓகே 1ஆம் நம்பரை போய் அழுத்துவோம். அழுத்துனா சேஃப் கீ கிடைக்கி. சேஃப் கீயில் என்ன இருக்கு? இனிமேல் ஸ்பெஷல் கீயில் என்ன இருக்கும்? சேஃப் கீயில் என்ன இருக்கும்? ஓகே இங்கே ஓடு 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 ஓடு. ஏன்னா இந்த ஆபத்தான மிருகம் வந்துடக்கூடாது கைஸ். ஐயோ இங்கே தான் போகுது. சொல்லி வாய முள் அதுக்குள்ளே போகுது கைஸ். ஓடு 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 ஓடு. அச்சமில்லை ஓடு. இது எங்கே போட்டு போய் அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்துடும் கைஸ். அது என்ன ஒரு கீன்னு பேர் கூட நான் இன்னும் படிக்கலை. ஓகே நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே ஐயோ இந்த இடத்துக்கு வந்தால் வேறு கிளவி வருமே. இதெல்லாம் தூக்கி போட்டு அந்த சைடு போவோமா? கிளைக்கு காது கேட்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறது கைஸ். இந்த கிளவி புதுசாக ஏதோ மிஷின் வாங்கி மாட்டிருக்கேட்டிருக்கு. இப்போல்லாம் 2 பொருளை உருட்டினாலே கிளவி வந்துடுது கைஸ் சீக்கிரம்.
அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிளவி வருதா இல்லையோ? ஐயோ என்னமோ பக்கத்தில் ஊறிச்சே. கிளவி வந்துச்சு, நம்மளை பார்த்துடுச்சு. காய்ஸ் என்ன காய்ஸ் இது? கிளவிக்கு எப்படி காய்ஸ் இதெல்லாம் தெரியுது? அதுக்கு கண்ணும் ஷார்ப்பு இருக்குது. என்ன காய்ஸ் இது? சரி கர்மம் முடிச்சு கிளவி. ஐயோ ஃபஸ்ட்டு கண்ணை தான் நோண்டணும். கேளட்டு கேவி எல்லாம் நிம்மதியாக ரிட்டையர் ஆகல வயசில் எல்லாரையும் போட்டு மண்டையை உடச்சி மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கார் இங்கே பாருங்க ஸ்ட்ராப்பு கார்லேருந்து ஏற்றி கொள்வது என்ன சேட்டா பண்ணுது கைஸ். அது நம்மளை செய்யாத சித்திரவதை பண்ணி கிளவி அப்படியோ இருடி நான் உனக்கு எல்லாம் இது பண்ணுறேன். கிளவி வச்ச சம்பவம் செய்யணும். இங்கே இப்படி வந்து குதிச்சோம்னா அவ்வளோதான் கைஸ். கிளவி இப்போ இந்த வழியாக வருமா அதுக்கு தெரியாது. இந்த கன் பீஸ் வேறு இருக்குது, எடுத்துகிட்டே போயிடுவோம் கைஸ். முன்னாடி இந்தானே இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே ஹேமர் இருக்குது, மெயின் ஹேமர் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம கன் பீஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே அங்கே ஒரு கன் இதை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ட்டு ப்ளேஸ் இல்லை கைஸ், ப்ளேஸ் பண்ணல, இங்கே தான் இருக்கா. இதை வேறு கீழே போட்டால் கிளவி வந்துடுமோன்னு பயமாக வேறு இருக்குது கைஸ். கிளவி வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு ஜோலியே முடிச்சு விட்ரும். அப்படியே இந்த சேஃப் கேட்டு போவோம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு அதை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கட்டிங் பிளேயர் இது தேவைப்படும். பட்டு எந்த இடத்துல தேவைப்படும் என்றால் மேலே அந்த இதுக்கு தான் கைஸ் தேவைப்படும் இப்போதைக்கு. இந்த கீ எடுத்துட்டு இப்போ இந்த சாவி போட்டதுக்கு கிளவி வரும். என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு. இப்போ அந்த கிளவி வரும்போது நம்ம இந்த வழி வந்துடணும் கைஸ். அப்படியே இந்த வழி வந்து ஓ சாமி எவ்வளோ ஒரு பெரிய மிஷின் கைஸ். எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே, அப்படியே இதை அழைத்து விட்டு இதை தள்ளி விட்டுட்டு இது அப்படியே 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 என்னடா அவ்வளோ மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தள்ளி விட்டா கீழே தான் ஏதோ சத்தம் கேட்குது. பைபிள் அப்படி இருந்து கீழே குதிச்சிட்டான் அப்படின்ட்டு அப்படி போகும். அப்புறம் நம்ம இந்த வழியாக அப்படியே இறங்கி ஓடிடணும் கைஸ். கிளவி என்ன பண்ணுவே கிளவி? ஐயோ கிளவி வேறு பார்த்த மாதிரி சவுண்டு வேறு கேட்குது கைஸ். என்னது கைஸ் இது? கிளவி ஒரு காது முன்னாடியெல்லாம் காது கேட்காது, இப்போ கண்ணும் நல்லா தெரியுது, காதும் நல்லா கேட்குது. கிளவி நான் இன்னும் விடவே மாட்டேன் பார்த்துக்க. அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சோம்னா தேர்டு பீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது எங்கே இருக்குன்றால் கிளவி வருது. கிளவி ஐயோ ரிங்கா ரோசஸ் ஆடுவோமா? வாடி ரிங்கா ரோசா பாக்கெட்டு ஃபுல்லாக பீஸா எஸ்கேப். கிளவி இது எதுக்கு எடுத்திருக்கேன்னு வேறு தெரியலையே. அப்புறம் இது நம்மளுக்கு தேவைப்படுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கன் பீஸ் எடுப்போம் கைஸ். எடுத்தால் தான் இப்போ நம்ம அந்த வழியாக போகக்கூடாது, ஏன்னா கிளவி அங்கே தான் இருக்கும். அதனால் நேக்காக இந்த வழியாக வந்து விட வேண்டும். அப்போடா ஒரு வழியாக 20 நிமிஷமாக நம்ம கேம் பிள்ளை ஆடிட்டுருக்கோம் கைஸ். இப்போ தான் பாதி முடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்குது என்றால் நிறைய இருக்குது. கிளவி கீழே தான் இருக்குமோ ஒரு வேலை? கிளவி கீழே இருந்தேன்னா இந்த கையில் இருக்க உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சிடடி. நல்ல வேலை இல்லை, நம்ம பேச்சுக்கு பயந்துருச்சு. உருட்டுறதெல்லாம் உருட்டுடா. ஓகே, நான் இப்படி மேலே போகுமா கீழே போகுமா? ஃபஸ்ட்டு கீழே போயிடுவோம் கைஸ். ஹேமர் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஹேமர் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாத்தையும் பிரேக் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் என்றால் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரில.
இங்கே என்ன கிடைக்கும்? எங்கே அந்த திருகு அந்த என்னவா இதை மாற்றுறது கிடைச்சா நல்லாயிருக்கும். ஃப்யூஸு கிடைக்காது கைஸ். ஏன்னா ஃப்யூஸு வந்துட்டு எங்கே இருக்கும் என்றால் இந்த ட்ரா அந்த மாதிரி இதில் தான் கைஸ் இருக்கும். ட்ரா இல்லைன்னா வேறு என்ன என்றால் தள்ளி விட்டால் இதாக மாட்டேன். அவ்வளோ உள்ளே மாட்டிக்கிச்சு கைஸ். இங்கே என்ன மீட்டு வேஸ்ட்டு தூக்கி போடுது. அப்படியே நம்ம இந்த சைடு கீழே போகிறதா இல்லை மேலே போகிறதா? கீழேயே போகலாம். இப்படி போய் அப்படி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ஆனால் எப்படி சொல்கிறது, இப்படி சுற்றி அப்படி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு கிளவிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கே. கிளவி என்ன கிளவி, நீ கரெக்டாக எந்த வழி ஈஸியோ அந்த வழியை போய் அடைச்சி வச்சுருது கைஸ். இது கிளவி உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, என்னை அலைய விட்றேன். ஓகே, இது உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் கைஸ். என்ன இருக்குது? கார்கி போடு. தயிட 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 ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சு விட்ருவோம் கைஸ். ஏன்னா அப்போ தான் கிழவி வந்து என்னதுடா இது என்னமோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும். அப்புறம் இங்கே என்ன கிடைக்கும் தெரில. இங்கேருந்து இதை தூக்கி போட்டுருவோமா? தூக்கி போடணுன்ட்டு நினச்சிட்டு குதிச்சிட்டேன் கைஸ். ஐயோ கிளவி பரவாயில்ல, கிளவி இல்லை கைஸ். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படின்னா கிளவி இல்லை. இங்கே என்ன இருக்கும்னா இங்கே என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்று கொடுத்துருங்கடா. போடு. மெலன் யூஸ் ஆகும் கைஸ். மெலன் என்ன கிடைக்கும் என்றால் நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை ஊற்றி விட்ருவோம். அப்போ தான் கிளவி அந்த இதில் வராது கைஸ். லாஸ்ட்டில் அது ஊற்றும் போது நம்மளை வந்து டப்புன்னு அடிச்சிடும். அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கிளவி இப்போ இங்கே வரும். இந்த மெலன் உருண்டு போனதுக்கெல்லாம் வரும் கைஸ். எனக்கு இன்னும் ஃப்யூஸு இது மட்டும் தேவை. ஃப்யூஸ் எங்கே இருக்குன்னு தெரில. அப்புறம் இந்த திருகாணி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். இப்படி வாடி கைஸ். ரிங்கா ரிங்கா ரோஷா ரிங்கா ரிங்கா ரோஷா. காது கேட்காத கிளவி, கண்ணு தெரியாது கிளவி. பக்கத்துலேயே நிற்கிற திரும்பி அடிக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருந்து தேடிட்டு வருது கைஸ் இது. ஓகே, அதுக்கு நம்ம மேலே போகணும். ஆமாம், நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வரேன் இப்போ வாய் வேற குளருது கைஸ். ஓகே, இப்படி வந்து எதுக்கு வரேன்னு தான் தெரில. எதுக்கு இந்த வழியாக போகிறேன், ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் பிளேடு, சரி இந்த இதை எடுத்துக்கோங்க. இது எடுக்க தான் வந்தேன். ஏதோ ஒன்று எடுக்க வந்துட்டு நினச்சிட்டேன் கைஸ். இதை நம்ம எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னா மேலே போகணும் கைஸ். ஏன்னா மெயினே மேலே தானே. மேலே போனால் கிளவி கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்ற டெக்னிக்கு நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். அங்கே இந்த வழியாக கீழே கிளவி இருக்குது கைஸ். பரவாயில்ல, கிளவி நம்மளை பார்க்கல. நைஸாக அவ்வளோந்தாண்டா. போடு. இங்கே இது இருக்கா, இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்தோம்னா இதை எடுக்க சொல்லுவானுங்க. அவ்வளோந்தாங்க. இதுவே இன்னும் உழுதுருமா, அப்படியே இது உழுகும்போது அப்படியே மேலே ஏறி போகணும். இப்போ கிளவி வரும். கிளவி சீக்கிரம் வந்து கதை தர பார்க்கலாம். கிளவி கைஸ், அது போனது அப்படியே கட்டையில் இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். அந்த திறக்கிற மாதிரி சவுண்டு வருமா, டபக்குன்னு நம்ம இங்கே வந்துடணும். அவ்வளோந்தான். வந்தோம்ன்றால் இப்படி போனால் அப்படியே இந்த சைடு வந்துடணும் கைஸ். இப்படி வந்து இது கீழே இறங்கி இப்படி போனால் கார் சந்து வந்துடும். சரி, இந்த சந்து வந்துடும். இங்கே இப்படி போய் சாத்தி விட்ருவோம் கைஸ். இதை திறந்து இது ஒவ்வொன்றா சுற்றி விட்டு சுற்றுறா, சீக்கிரம் சுற்றுறா. அவ்வளோதான் கைஸ்.
அவ்வளோதான் வேலையே. இன்னும் நம்மளுக்கு ஃப்யூஸ் மட்டும் தேவை கைஸ். நீ ஃப்யூஸ் எங்கே கிடைக்கும்? இங்கே ஏதாவது இருக்காடா? சொல்ல முடியாது கைஸ். இங்கே கூட போட்டு வச்சுருப்பானுங்க. வேறு மெலன் எங்கே இருக்குது? ஆமாம், மெலன் எங்கே கைஸ் போட்டோம் நம்ம? மெலன் ஆஹா இங்கே இருக்கே. கிளவி கிளவி விடு கிளவி. கைஸ் நான் கைஸ் இது கிளவி. கிளவி முன்னாடி நீனு கரெக்டாக டைமிங் பார்த்து வரடி. இதுதான் எனக்கு பிடிக்காதுன்றாது கிளவி. ஓகே, நம்ம இந்த எடுத்துகிட்டு அப்படியே போவோம். கிளவி இங்கே பார்க்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் சவுண்டு கம்மியாக காணாமல் போயிடுச்சு. கிளவி கண்ணு தெரியுதா இல்லையாடி? இந்த ஜன்னல் வழியாக எக்கே குதிச்சு வந்திருக்கேன்டி. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். வேறு வழி இல்லை. கிளவி என்ன கிளவி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ தான் அப்படி போயிடுவியே, நான் இப்படி போயிடுவேனே. ஓகே, நம்ம இப்படி வந்தோம்னா இதை போட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு கார் கீ எடுத்துட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்தோம் என்றால் இதை அழுத்த சொல்லுவாங்க. முன்னாடி திறந்துக்குச்சா, பின்னாடி திறந்துச்சா, அப்படியே அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் 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 கைஸ்.